இன்றைய வேதவசனம் ஜூன் 12. வேதத்தில் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் சிலரோட வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிக்கிறதுக்கான நோக்கம் அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கோ கிடையாது. சில பலவீனங்களையோ இல்லைன்னா சில விதமான பாடுகளையோ ஆண்டவர் சிலரோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறாங்க. இப்போ யோபு எடுத்துக்கலாம். யோபுவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிச்சாங்க. அதே மாதிரி பவுலோட வாழ்க்கையில் பார்க்கும்போது பவுலோட சரீரத்தில் ஒரு வேதனை காணப்பட்டுச்சு. ஒரு முள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. முள்ளுனா ஒரு வேதனையை குறிக்கிற விதமாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் பவுலோட வாழ்க்கையில் அந்த முள்ளை எடுத்து போடலை, அந்த வேதனையை மாற்றலை. ஆனால் அந்த பலவீனத்தில் ஆண்டவர் பவுலுக்கு பலத்தை தந்தாங்க. அதனால் சிலரோட வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறது ஏதோ ஒரு பர்பஸோடு அனுமதிக்கிறாங்க. ஸோ அந்த பலவீனத்துலேயும் ஆண்டவருடைய பலன் பூரணமாக விளங்குது. அதனால் என்னுடைய கிருபை உனக்கு போதும், நான் உன் கூட இருக்கேன், உன்னோட பலவீனத்துலேயும் நான் உனக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பலவீனமாக காணப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய கிருபை உங்ககிட்ட இருக்குது. ஆண்டவர் பூரணமான பலனை உங்களுக்கு தருவாங்க. Thank you. Have a fantastic day.